நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. அஜித்குமார் போலீசாரால் கொல்லப்பட்டது கடும் கண்டனத்திற்கு உரியது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். போலீஸ் விசாரணையில் கொல்லப்பட்ட அஜித் குடும்பத்திற்கு அதிமுக துணை நிற்கிறது. அதிமுக சார்பில் அஜித் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக தலையிட்டதால் தான் அஜித் வழக்கு CBIக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதிமுக போராடியதால் தான் திமுக அரசு வேறு வழியின்றி அஜித் வழக்கில் நடவடிக்கை எடுத்துள்ளது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அஜித்தை விசாரித்த காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதால் தான் அஜித் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை நடக்காத நாளே இல்லை. திமுக பதவியேற்ற நாள் முதல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. திமுக ஆட்சியில் 20 ஆணவ படுகொலைகள் நடந்துள்ளன என குற்றம் சாட்டியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அஜித்குமார் போலீசாரால் கொல்லப்பட்டது கடும் கண்டனத்திற்கு உரியது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். போலீஸ் விசாரணையில் கொல்லப்பட்ட அஜித் குடும்பத்திற்கு அதிமுக துணை நிற்கிறது. அதிமுக சார்பில் அஜித் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக தலையிட்டால் தான் அஜித் வழக்கு CBIக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதிமுக போராடியதால் தான் திமுக அரசு வேறு வழியின்றி அஜித் வழக்கில் நடவடிக்கை எடுத்துள்ளது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அஜித்தை விசாரித்த காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதால் தான் அஜித் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை நடக்காத நாளே இல்லை. திமுக பதவியேற்ற நாள் முதல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. திமுக ஆட்சியில் 20 ஆணவ படுகொலைகள் நடந்துள்ளன என குற்றம் சாட்டியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அஜித்குமார் போலீசாரால் கொல்லப்பட்டது கடும் கண்டனத்திற்கு உரியது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறித்துள்ளார். போலீஸ் விசாரணையில் கொல்லப்பட்ட அஜித் குடும்பத்திற்கு அதிமுக துணை நிற்கிறது. அதிமுக சார்பில் அஜித் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அதிமுக தலையிட்டால் தான் அஜித் வழக்கு CBIக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதிமுக போராடியதால் தான் திமுக அரசு வேறு வழியின்றி அஜித் வழக்கில் நடவடிக்கை எடுத்துள்ளது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அஜித்தை விசாரித்த காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதால் தான் அஜித் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை நடக்காத நாளே இல்லை. திமுக பதவியேற்ற நாள் முதலே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. திமுக ஆட்சியில் 20 ஆணவ படுகொலைகள் நடந்துள்ளன என குற்றம் சாட்டியுள்ளார்.